என் பிள்ளைய என் கையாலேயே பணமா தூக்க வச்சுட்டல்ல. ஓ பணத்தை தூக்கவா? உன்னை எரிக்கிற மாதிரி சுடுகாட்டுல. இவ உனக்கு என்ன தான் குறை வச்சிருக்கா? நீ இருக்கிறது உண்மையா இருந்தா என் பிள்ளைக்கு உசுறு கொடுத்தாகணும். அப்ப நான் கொடுத்த மைய அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு தலையிலயோ நெத்திலையோ தேகத்துல ஏதாவது ஒரு பாகத்துல பூசிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க அம்மா இங்க அவங்க வரலையா? அம்மா பின்பக்கம் சுந்தரி கூட பூ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் கிளம்புறேன். சாஸ்திரி ஐயா, எதுவும் சாப்பிடாம கிளம்புறீங்களே, பால் பழம் ஏதாவது சாப்பிட்டு போலாம்ல? பரவாயில்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் வந்த காரியம் நடக்கவே இல்லையே. என்ன பண்றது? பங்காரி, எங்க கிளம்பிட்ட? சுந்தரி வீட்டுக்கு தான் போற சாஸ்திரி ஐயா. பஞ்சாட்சரி ஐயாவை நான் கோவில்ல பார்த்தேன். கணக்கு நோட்டை கொடுத்துட்டு வர சொன்னாரு. அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? உங்க அம்மா எப்படி இருக்காங்க? உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்பவும் அப்படிதான் இருக்காங்க சாஸ்திரி ஐயா. நான் உங்களை பார்க்கலான்னு உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். எப்படியோ கோவில 2 நாள் மூட சொல்லியிருக்கீங்க. அதான் அம்மா ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அதுக்கு என்ன பங்காரி, போயிட்டு வா, நல்லதே நடக்கும். நமஸ்காரம் பண்ணிக்கோ. நீயும் உங்க அம்மாவும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன். போன வேலை என்னாச்சு? மைய தேய்க்க முடிஞ்சுதா? தேய்ச்சிட்டு வந்திருக்கேன். சரியான தலையில தான் தேய்ச்சிருக்கேன். இதுக்கு மேல உன்னோட வேலையை நீ ஆரம்பிக்கலாம். இனிமே பலி கன்னிகையை வரவழைக்கிற வேலை உன்னோடது. சரி, இனி என் வேலையை நான் செய்யறேன்.
அம்மா தாயே, என்னால தாங்க முடியல தாயே, நான் வந்துட்டேன். அந்த சாஸ்திரி உன்னை கட்டி போட்டிருக்காருமா. அது என்னையே கட்டி போட்ட மாதிரி இருக்கு. நான் உங்களை அந்த கட்டுப்பாட்டுல இருந்து காப்பாத்துறேன். அந்த கயிறை நான் அறுத்து விட்டுறேன். யார் அது? நான் தான்ப்பா, தேசிகர். நீங்களா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் பண்ணலப்பா, சும்மா இப்படியே. கோவில் 2 நாளைக்கு விடுமுறைன்னு உங்களுக்கு தெரியாதா? ரிப்பேர் வேலை நடக்குதுங்க. போங்க போங்க. நான் போயிடுறேன்ப்பா. அது தினம் காலையில அம்மனை தரிசிட்டு போவேன்ல, அதே அந்த பழக்கம்தான். ஒரு 2 நிமிஷம் அம்மனை இங்க இருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நான் கிளம்புறேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. சரிப்பா. இப்ப சொல்லுங்க, அந்த பொண்ணு பேர் என்ன? அதான் அப்பவே சொன்னல, எனக்கு தெரியாது. மை தடவி விட போனீங்கல்ல, அப்போவாவது அந்த பொண்ணோட பேரை கேட்டு தெரிஞ்சிருக்கலாம்ல. இதை நீ இப்ப சொல்றியே, அப்பவே சொல்ல வேண்டியது தானே. நீங்க ஒரு பெரிய கோவில் தர்மகர்த்தா, அம்மனை தினம் பூஜை பண்றவர். பூஜையோட விதி விதானத்தை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுமா? நான் பண்றது சாத்வீக பூஜை, நீங்க பண்றது மந்திரமும் தந்திரமும். ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. அவங்க வீட்டில் யாருக்கு மைய பூசுனீங்க? அவளோட சின்ன வயசு நண்பன். சின்ன வயசு நண்பன்னா அவன் சின்ன பையனா தான் இருக்கணும். அவங்க வீட்டில் வேற யாரும் கிடைக்கலையா உங்களுக்கு? இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். போகட்டும், அந்த பையன் பேராவது தெரியுமா தெரியாதா? பங்காரி. அவன் பேர் பங்காரி. பங்காரி பங்காரி பங்காரி. தேசிகரே, இன்னும் 2 நிமிஷம் ஆகலையா உங்களுக்கு? இல்லப்பா, அது அம்மனோட ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாதி மறந்து போச்சு. யோசிக்கிறதுக்குள்ள நீ வந்துட்ட. இன்னும் 2 நாளைக்கு சாமிக்கு பூஜை எதுவும் கிடையாது. இங்கே நின்று ஸ்லோகத்தை சொல்லி சந்தோஷப்படுங்க. சரிப்பா, நான் இங்க ஸ்லோகம் சொல்லிக்கிறேன். கோவிலுக்கு தினம் 1008 பக்தர்கள் வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் கோயில் மூடி இருக்குன்னு யாரு பதில் சொல்றது? அதான் போர்டு வச்சிட்டோம்ல, வந்தவங்க பார்த்துட்டு போவாங்க. அம்மா, எதையாவது பண்ணி இவனை இங்கேருந்து அனுப்பிடுமா. அந்த கயிறு கட்டிலேருந்து நான் உன்னை காப்பாத்துறேம்மா. உன்னை கட்டி போட்டுட்டு அவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாத காரியத்தை செய்யறாங்களோ, உன்னால மட்டும் என்னம்மா பண்ண முடியும்? நீயே அவன் கட்டுப்பாட்டுல இருக்க. நான் எவ்வளவு கத்தினாலும் உன் காதுல விழாது. அப்படியே விழுந்தாலும் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்க. எங்க கஷ்டங்கள்ல இருந்து எங்களை காப்பாத்துன்னு நாங்க உங்ககிட்ட வேண்டிப்போம். இப்ப உன்னே யாராவது காப்பாத்தி ஆகணும்ன்ற நிலைமையில இருக்க. அம்மா அம்மா, பங்காரிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சுந்தரி, அன்னைக்கு பூரா எந்த காரணத்தை கொண்டும் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம். வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு நீங்க எல்லாரும் சுத்தி இருந்து அவளை பாதுகாக்கணும். ஏன் திடீர்னு 2 பேரும் வந்து என் முன்னால இப்படி நிக்கிறீங்க? வெளியில ரொம்ப வெயிலா இருக்கு, வீட்லயே இரு.
வெயில் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் உதவி செய்டி, காய்கறி நறுக்கி கொடு. அம்மா, என்னால அதெல்லாம் முடியாது, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் ஒருத்தியே எவ்வளவுதான் வேலை செய்யறது? இதனமா இன்னைக்கு புதுசா கேக்குற? வீட்ல என்ன 10 பேரை சாப்பிட வந்திருக்காங்க. வீடு, நான் போயிட்டு வரேன். நீ போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். சுந்தரி, என்னோட டிராவல்ஸுடைய கணக்கு எனக்கு புரியல, உதவி செய்றியா? போதும், நிறுத்துங்க. பங்காரி இந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனை ஆனதுல இருந்து உங்க யாருக்குமே பங்காரியை கண்ட பிடிக்கிறது இல்ல. வீட்லயே கிடக்குறேன், போங்க. சுந்தரி, தேவையில்லாம கோவப்படாதம்மா. எங்களுக்கு அவன் மேல எல்லாம் கோவம் இல்ல. வேணும்னா அவனையே இங்க வர சொல்லலாம். என்ன வேணா விடுங்களேன். அவன் கோவில்ல தான் இருப்பான், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதான் கோவிலுக்கு லீவ் விட்டாங்கல்ல, அவன் எப்படி கோவில்ல இருப்பான்? எங்கேயாவது ஊர் சுத்த போயிருப்பான். அவனை எங்கன்னு போய் தேடுவ? மொத்தத்துல என்ன வீட்டை விட்டு அனுப்ப மாட்டீங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்குதுமா. உனக்கு போர் அடிக்குதுன்னா உட்காந்து எதையாவது படி. அது அத்தை விட போர் அடிக்கும். பேசாம ஒரு வேலை பண்ணு. உங்க பாட்டி ரொம்ப நல்லா கதை சொல்லுவாங்க, அவங்க கிட்ட போய் கதை சொல்லுங்கன்னு கேளு. போர் அடிக்காம இருக்கும். பிறந்ததுல இருந்து பாட்டி சொல்ற கதையை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமார இருந்தான்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜகுமார ஒரு ராட்சசனை கொண்டு ராஜகுமாரிய கஷ்டப்பட்டு காப்பாத்தி கடைசியில ராஜகுமாரி கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். இந்த கதையை நான் 10,000 வாட்டி கேட்டுட்டேன். இது தவிர அவங்களுக்கு வேற எந்த கதையும் தெரியாது. பாட்டி சொல்ற கதையெல்லாம் நல்லா கேட்க முடியாது. சுந்தரி, அக்கா, 2 பேரும் தாயக்கட்டை விளையாடலாமா? விளையாடி எவ்வளவு நாள் ஆகுது. உனக்கும் போர் அடிக்காது, எனக்கும் போர் அடிக்காது. டிராவல்ஸ் வேலையை விட்டுட்டு வீட்ல தாயக்கட்டு விளையாட போறியா? அக்கா, கோவிலுக்கு லீவு, ஜனங்களே இல்ல. அங்கேயே ஜனம் இல்லாதப்போ ஏன் டிராவல்ஸ் எப்படி நடக்கும்? வா விளையாடலாம். விட்றா, அக்கா, விளையாடுக்கா. வேண்டாம்டா. அடம் பிடிக்காத, வா. எனக்கு இஷ்டம் இல்ல. உட்காருக்கா. என்னம்மா அது? இப்படி திரும்பி உட்காருக்கா. என்ன திடீர்னு உனக்கு தாயக்கட்ட ஆசை? இன்னைக்கும் கூட தாயக்கட்ட ஆடணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான். அம்மா, தாயக்கட்ட கொண்டு வாமா. இதோ வந்துட்டேன். அம்மா, நாங்க 2 பேரும் ஆடிக்கிட்டே இருக்கோம். நீ போய் சுந்தரிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொண்டு வா. ஏன்டா என் முகத்து பாக்குற? ஆட்டத்தை ஆரம்பி. ஃபர்ஸ்ட் நீ ஆடுறியா, நான் ஆடவா? நீயே ஆரம்பி. வெறும் 3 தானா? இப்ப நான் போடுறேன் பாரு. சுந்தரி, பங்காரி, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? அப்பல இருந்து பங்காரிய பாக்கணும்னு துடிச்சல, சொல்லி வச்ச மாதிரி அவனே வந்துட்டான் பாரு. பஞ்சாட்சரையா கணக்கு நோட்டை கொடுக்க சொன்னாரு. கோவில் மூடி இருக்கிறதால வீட்லயே உட்காந்து கணக்கு எழுத சொன்னாரு. இந்தா. பஞ்சாட்சரி கொடுத்தாரா? சுந்தரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் போய் சமையல் வேலையை முடிக்கிறேன். பங்காரி, இன்னைக்கு நீ இங்கேயே தான் சாப்பிடணும், புரியுதா?
உனக்கு என்ன ஆச்சு பங்காரி? உடம்பு சரியில்லையா? நான் நல்லா தான் இருக்கேன், நீ என் கூட வா. நான் நல்லா தான் இருக்கேன், நீ என் கூட வா. அவ எங்கேயும் வரமாட்டா, நாங்க இங்க விளையாடிட்டு இருக்கோம். பாதிலே விளையாட்டு விட்டு போக முடியுமா? நம்ம விளையாடுனதெல்லாம் போதும். நான் பங்காரி கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். இனிமே நான் விளையாட வரல. ஐயா, அப்படிலாம் பாதியில எழுந்திருக்க முடியாது. முழுசா ஆட்டத்தை முடிக்கிற வரைக்கும் விளையாடணும். சீக்கிரமா ஆட்டத்தை முடிக்கலாம். நான் தான் இன்னைக்கு ஜெயிப்பேன். உள்ள வா பங்காரி. வேண்டாம். வேண்டாம். பரவாயில்ல வா. நான் இங்கேயே இருக்கேன். நான் இங்கேயே இருக்கேன். சரி, உன் இஷ்டம். ஆடு. வித்யா, இங்க தண்ணி வர மாட்டேங்குது, என்னன்னு பாரு. இதோ வந்துட்டேம்மா. ஏ பங்காரி, எனக்கு பதிலா நீ ஆடு. இன்னும் 2 ஆட்டம் தான், நான் ஜெயிச்சிடுவேன். நான் அந்த பக்கம் போனதும் அக்கா ஏமாத்தி ஜெயிச்சிடுவா. பார்த்து விளையாடு. போடா. வா பங்காரி, நம்ம விளையாடலாம். ஏன் எதுவும் பேசாம இருக்க? முன்னாடி எல்லாம் கூப்பிட்டா வருவல்ல. தோத்து போயிடுவேன்னு பயமா? ஏது வா. வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? வா சொல்றேன். வா சொல்றேன். ஏய், 2 பேரும் எங்க கிளம்பி போறீங்க? இங்கதாம்மா கிணத்தடியில நிப்போம். என்கிட்ட என்னமோ பேசணும்னு சொல்றான். என்ன பேசுறதா இருந்தாலும் இங்கே உட்காந்து பேசுங்க. நீ வெளியில எல்லாம் போக கூடாது. அவனுக்கு உங்க எல்லாரையும் பார்த்த பயமா? உங்க முன்னாடி எல்லாம் பேச மாட்டான். எல்லாமா எஸ்டேட்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப பயப்படுறாம. பாவம், இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? காலையில இருந்து நானும் பாக்குறேன், எல்லாரும் என்ன எங்கேயும் போகாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனாலும் போல விடுங்க. சரி, பரவாயில்ல போ. ஆனா என்ன ஆனாலும் கிணத்தடியில தான் இருக்கணும். அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் போக கூடாது. சரிம்மா.